வணக்கம், நான் சங்கீதா பேசுறேன். நான் அக்குபஞ்சர் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்ட், WSC கேர் டெவலப்மெண்டல் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுல இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வலது கையில 3 நாடி இருக்கும், இடது கையிலயும் 3 நாடிகள் பார்க்கணும். அப்படி இவருக்கு பார்த்ததுல காற்று மூலகமும் நெருப்பு மூலகமும் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. இதுல LU காற்றும் நெருப்பும் சேர்ற LU 10 அப்படிங்கிற பாயிண்ட்ல இவருக்கு நான் பண்ண போறேன். இவருக்கு பண்ணியாச்சு. இப்ப நம்ம மூலகங்கள் சரியா இருக்கிறதுனால நம்மளுடைய மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய மூலகங்கள் கரெக்டா தெரிய வரும். இப்ப இவருக்கு மூலகங்கள் சரியாயிருச்சு. நம்ம கொடுத்த புள்ளிகளும் சரியா இருக்கு. சரியா இருப்பா. நன்றி. அடுத்தது நம்ம எனர்ஜி ஹீலிங் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பிராண உடலை இந்த அறை முழுவதும் விரிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கைகளை வரும் அப்படின்ட்டு அவங்களுடைய சக்கரங்களை நம்ம பழுது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சக்கரத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய உடல் முழுவதும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். எந்த இடத்துல அவங்களுடைய தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறதுல ஸ்கேன் பண்ணணும். வலது கையில ஸ்கேன் பண்ணும்போது இடது கையில நம்மளுடைய ஃபீலிங்ஸ் தெரியும். அதுல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஆறால களைச்சு விடணும். இந்த மாதிரி களைச்சு விட்டுட்டு 3 முறை களைச்சு விடணும். களைச்சு விட்டு எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகேற்றும் அப்படிங்கிற குறியீடுகளை நம்ம உபயோகிக்கணும். 7 சக்கரங்களுக்கும் உபயோகிக்கணும். உடல் முழுவதும் எல்லா பக்கத்துக்கும் இவங்களுக்கு இருக்கிற பிராண கழிவுகளை நீக்கிடணும். அப்படிங்கிறதுல எல்லா குறியீடுகளும் எதிர்மனை குறியீடுகள்ல போட்டு இவங்களுடைய கழிவுகள் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி குறியீடுகளை போட்டுட்டு பிராண கழிவுகள் எல்லாம் வெளியில வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மிஸ்டிக் ஃபயர் இங்க வச்சிருக்கோம் கால் கிட்ட. இந்த மிஸ்டிக் ஃபயர் கிரீன் கலர்ல இருக்கு, அதுல போயிடணும் அப்படின்ட்டு 3 முறை பிராண கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து மிஸ்டிக் ஃபயர் எடுத்துடணும். இந்த மாதிரி 3 முறை இவங்களுக்கு 5 நிமிடம் கழித்து 3 முறை உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுணும். கால் போடுறது கட் பண்ணி விட்டுட்டு சீல் பண்ணணும். 3 முறை கட் பண்ணி சீல் பண்ணிடணும். சீல் பண்ணிட்டு இந்த இடத்துல மிஸ்டிக் ஃபயருக்கு சில சிம்பிள் போட்டு அதை அழிஞ்சிடணும் அப்படின்ட்டு விட்டுறணும். இதுக்கப்புறம் இவங்களுக்கு சக்கரங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் எனர்ஜி விட்டுரும். 7 சக்கரங்களுக்கும் எனர்ஜி கொடுத்துட்டு மீண்டும் அதிகப்படியான கூடுதலான எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லா சக்கரங்களுக்கும் போட்டு எல்லா உடல் பாகங்களுக்கும் இவங்களுக்கு எனர்ஜி ஊட்டியாச்சு. இப்ப எல்லா சக்கரங்களுக்கும் எனர்ஜி கொடுத்தாச்சு. உடல் முழுவதும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம மறுபடியும் ஆறாவை செக் பண்ணும்போது அவங்களுடைய ஆறாக்கள் இருக்கிற குறைபாடுகள் கண்டிப்பா நீங்கி இருக்கும். இப்ப இவங்க இப்ப சரியாயிட்டாங்க. இப்ப நம்ம இவங்களை எழுப்பி விட்டுடலாம். எழுப்பிங்க, வலது பக்கமா எழுந்திரிச்சு உட்காருங்க. மீண்டும் இவங்களுக்கு கையில உறவு மாட்டிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஒரு எனர்ஜி விட்டு எல்லா சக்கரங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப அதிகப்படியான எனர்ஜியும் செகண்ட் டைமும் கொடுத்தாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு 30 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம செய்யணும். இவருடைய ஆறாக்கள் எல்லாமே சரியா இருக்கு, இவருடைய சக்கரங்கள் சரியா இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கும் இப்ப தெரிய வந்துச்சு. அவரும் சரியாயிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கணும். கார்டை அவருக்கும் நம்மளுக்கு உண்டான கனெக்டிவிட்டியை கட் பண்ணிக்கணும். எழுந்திரிச்சுக்கணும். கட் பண்ணிட்டு இந்த இடத்துல சில இவருடைய அழிஞ்சு போயிடணும் அப்படின்ட்டு சில குறியீடுகள் எல்லாம் உபயோகித்து இங்க இருக்கிற பிராண கழிவுகளை நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்தவங்களுக்கு உபயோகத்துக்காக சில குறியீடுகளையும் போட்டு இந்த பெட்டை நம்ம இன்னொருத்தருக்காக தயார்படுத்தி முடிச்சிருக்கோம். வணக்கம்.